ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா சேம் டேஸ்ட், சேம் க்ரீமினஸ் பட் வீட்ல 10 மினிட்ஸ்ல ஈஸியா பண்ணலாம். சீக்ரெட் டிப்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பாய்லிங் வாட்டர்ல 1 கப் பாஸ்தா, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 8லேருந்து 10 நிமிஷம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் பாஸ்தா குக் பண்ணிக்கலாம். ஓவர் குக் பண்ணாதீங்க, இல்லைன்னா பாஸ்தா மஷி ஆயிடும். இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், சாப் பண்ண கார்லிக், கூடவே ஆனியன், கேப்சிகம், கார்ன், இது கூட சால்ட், பெப்பர் போட்டு ஸ்லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வெஜ்ஜீஸ் நமக்கு டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சரை என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ அதே பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆன உடனே 3 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. கூடவே ரா ஸ்மெல் போகணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராஜுவலா மில்க் ஆட் பண்ணிட்டு கன்டினியூஸா மிக்ஸ் பண்ணுங்க. லம்ப்ஸ் வரக்கூடாது. ஸோ இதுதான் நம்ம க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கான பேஸ். இப்போ பாருங்க, க்ரீமியா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இங்கே நான் 2 கப் மில்க் எடுத்திருக்கேன். ஸோ ஏற்கனவே 1 கப் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இன்னொரு கப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போறேன். இது கூடவே 4 ஸ்லைஸ் சீஸ் சேர்த்துக்கிறேன். இது நெக்ஸ்ட் லெவல் டேஸ்ட் கொடுக்கும். எப்பயும் போல பாஸ்தாவ பிளெயினா செய்யாம, இது போல வெஜ்ஜீஸ் அண்ட் சீஸ் சேர்த்து செஞ்சு பாருங்க. கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். பிளஸ் ஹெல்தி ஆப்ஷன்ஸ் கூட. சீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, க்ரீமி அண்ட் ஸ்மூத்தா இருக்கு. நாம சேர்த்த சீஸ் மெல்ட் ஆனதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, பெப்பர், சால்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சீசனிங் தான் பாஸ்தாக்கு ரியல் டேஸ்ட் கொடுக்கும். உங்களோட டேஸ்ட்க்கு ஏத்த மாரி இந்த சீசனிங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க வெஜ்ஜீஸ சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இது கூட மஷ்ரூம், ப்ரோக்கலி, கேரட் இருந்தா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் சூப்பரா இருக்கும். ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சிருக்க பாஸ்தாவ இதில சேர்த்துட்டு ஒயிட் சாஸோட நல்லா கோட் பண்ணுங்க. இப்ப பாருங்க, எனக்கு மிக்ஸ் பண்ண ஹார்டா இருக்கு. ஸோ, அதனால நான் ஆல்ரெடி பாயில் பண்ண பாஸ்தா வாட்டர் எடுத்து வச்சிருந்தேன். இப்ப நான் அத சேர்த்துட்டு மிக்ஸ் குடுத்துக்க போறேன். நீங்க பாஸ்தா வாட்டருக்கு பதிலா இதில மில்க் கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ப்ஸ் இல்லாம பெர்ஃபெக்ட்டான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிட்டுருக்கு. இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ரெசிபிங்க. ஜஸ்ட் 15 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். வாவ்! பார்த்தீங்களா? சூப்பரா, க்ரீமியா ஒயிட் சாஸ் பாஸ்தா அதுவும் ஹோம்மேட் ரெடி ஆயிடுச்சு. மேல எக்ஸ்ட்ரா சீசனிங்க்காக சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் குடுத்துக்கோங்க. இந்த பாஸ்தா ரெசிபிய நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா ரிப்பீட் பண்ணுவீங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு ஈஸி அண்ட் வெரி டேஸ்டி. இனி எதுக்கு வெயிட்டிங்? கண்டிப்பா ட்ரை பண்ணுவீங்கல்ல? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம சேனல்ல வர நெக்ஸ்ட் ரெசிபிய நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கும் இது போல ரெசிபி ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் சண்டே ஸ்பெஷல் சீரிஸ்ல சீக்கிரமே மீட் பண்ணலாம். Once again, thank you for watching this video till the end. See you soon in my next recipe. Bye.